மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். யார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக விசாரணைக்காக இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அதாவது நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நேரில் ஆஜராகியிருந்த வைகோ முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் இணைந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல இடங்கள்ல சீமை கருவேல மரங்களை அகற்றி இருக்கிறேன். அப்படி அகற்றும் போது அந்த மரங்கள்ல இருந்து வெளியான கரிம வாயு காரணமாக தன்னுடைய தொண்டை மற்றும் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சில இடங்கள்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த மரங்களை அகற்றுவதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமா புகாரிட்டு ஆட்சியருடைய தலையீட்டுக்கு பிறகுதான் அனுமதி வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் கூட இன்னும் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் இது சம்பந்தமா அறிவுறுத்தல் வழங்க தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைச்சாரு. இது மட்டும் இல்லாம இந்த மரங்களை வெட்டு அகற்றுவதற்கான அனுமதி கேட்கிறவங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைச்சாரு. அரசு தரப்பில் ஆஜராயிருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முன்வைச்ச வானது என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டுமே நாங்க 90% மரங்கள் அகற்றப்பட்டிருக்குது. போதுமான அளவு முன்னேற்றம் இருக்குது தமிழகம் முழுவதும். வட மாவட்டங்கள்ல தான் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது அப்படின்ற தகவல் தெரிவித்தாரு. அப்போ குறுக்கிட்ட நீதிபதிகள் நீதிமன்றம் நியமித்த நீதிபதிகளிடம் அரசுத்துறை செயலாளர்கள் எந்த ஒரு கூட்டத்தையும் நடத்தல என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் பதிவு செஞ்சுட்டு கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்துற வகையில வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க. வர 31 இந்த வருவாய்த்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருங்கிறத விவரங்களை ஆலோசனைகளாக வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க. இதே தவிர சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அரசுக்கு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த அனுமதி கேட்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனுமதி கேட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அனுமதி வழங்கணும் அப்படின்னு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் வைகோவை பின்பற்றி இந்த மரங்களை அகற்றக்கூடிய பணிகளில் தன்னார்வலர்கள் நேரில் களமிறங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் நீதிபதி வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.